ஒரு கிராமத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அவரிடம் ஒரு கழுதை இருந்தது. அந்த கழுதை அவரின் சுமைகளை தினமும் சுமந்து செல்லும். ஒரு நாள் வியாபாரி கழுதையின் முதுகில் உப்பை ஏற்றி சந்தைக்கு சென்றார். இடையில் ஒரு ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது. கழுதை ஆற்றை கடக்கும்போது கால் தவறி ஆற்றினுள்ளே விழுந்துவிட்டது. கழுதை ஆற்றுக்குள் விழும்போது உப்பு மூட்டையும் ஆற்றுக்குள் விழுந்து உப்பு கரைந்து விட்டது. உப்பு கரைந்ததால் மூட்டையின் சுமையும் குறைந்து விட்டது. கழுதைக்கு மிகவும் மகிழ்ச்சி. உடனே கழுதை யோசித்தது, ஆகா, சுமையை குறைக்க வேண்டுமென்றால் நம் தண்ணீரில் விழுந்து விட வேண்டும் என்று முடிவு செய்தது. அடுத்த நாள் சந்தைக்கு செல்ல மீண்டும் வியாபாரி உப்பு மூட்டையை கழுதையின் மீது ஏற்றினார். கழுதை திட்டமிட்டு ஆற்றில் விழுந்தது. கழுதையின் சுமையும் குறைந்தது. வியாபாரி இதை கவனித்தார். கழுதை சோம்பேறித்தனமாக நடந்து கொள்கிறது என்று புரிந்து கொண்டார். அடுத்த நாள் வியாபாரி திட்டமிட்டு உப்புக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை கழுதையின் மேல் ஏற்றினார். அன்றும் திட்டம் போட்டு கழுதை ஆற்றுக்குள் விழுந்தது. ஆனால் தண்ணீரில் பஞ்சு நனைந்து அதன் சுமை இரட்டிப்பானது. கழுதை தனது தவறை உணர்ந்தது. சோம்பேறித்தனத்தால் தந்திரம் செய்யக்கூடாது என்று முடிவு செய்தது. சோம்பேறித்தனம் அழிவுக்கே வழிவகுக்கும் என்று புரிந்து கொண்டது. வியாபாரியிடம் மன்னிப்பு கேட்டது.